ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7 எம்பிக்கள் தற்போது அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருப்பது டெல்லி அரசியல் வட்டாரத்துல பெரும் பேசும் பொருளாகவும் பரபரப்பான ஒரு சம்பவமாகவும் மாறியிருக்கு. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை மாநிலங்களவையில மொத்தமாக 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அதுல 2/3 பங்கு, அதாவது 7 எம்பிக்கள் தற்போது விலகி பாஜகவில் இணைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆம் ஆத்மி கட்சி கரைய தொடங்கிடுச்சு. ஆழ்தூக்கிய அரசியலுக்கு பலியாகிடுச்சு ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. இதுல என்னதான் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இதுல முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, இந்த கட்சியினுடைய மாநிலங்களவை துணைத் தலைவராக இருந்த ராகவ் சத்தா அவர்களும் பாஜகவில் இணைந்திருப்பது தான் பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் ஒரு நிழலாக பயணித்தவர், நெருக்கமானவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய ராகவ் அவர்களா பாஜகவில் இணைந்திருக்கிறாரு. அவர் பாஜகவை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்தவராச்சே. அதாவது பாஜக என்பது ரவுடிகளின் கூடாரம், அது ரவுடிசம் கட்சி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்ப அவர் அந்த கட்சியில இணைந்து அவரும் ஒரு ரவுடியாகி விட்டார் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல சில விமர்சனங்களும் எழத்தான் செய்யுது. சரி, யார் இந்த ராகவ் சத்தா அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய இளமை காலமான 22 வயதிலேயே ஆம் ஆத்மி கட்சியில இணைந்து அந்த கட்சிக்காக 15 வருடங்கள் உழைத்திருக்கிறாரு. நாடாளுமன்ற விவாதங்கள்ல பொறுத்தவரை மக்கள் பிரச்சனையை எடுத்து அவ்வளவு தீவிரமாக பேசக்கூடியவர் தான் ராகவ் சத்தா அவர்கள். இதனால மக்கள் மத்தியில இவருக்கான ஒரு மதிப்பீடு இருக்கு, நற்பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆம் ஆத்மியில மட்டும் இல்லாம மற்ற கட்சியினர் மத்தியிலும் இவருக்கான ஒரு செல்வாக்கு மிகுந்த இடத்தை கைப்பற்றியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா சமீப காலமாக இவர் நாடாளுமன்ற விவாதங்கள்ல இவருடைய பேச்சை கவனிச்சோம் அப்படின்னா, பாஜகவை பத்தியோ இல்ல சமீபத்துல நடந்த பாஜகவின் நடவடிக்கைகள் குறித்தும் எந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறது இல்லை. குறிப்பா எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்தோ எஸ்ஐஆர் குறித்தோ தன்னுடைய எதிர்ப்பு குரலை அங்க பதிவே பண்ணல. இதனுடைய நீட்சியாகவும் தான் தலைமைக்கும் இவருக்குமான நெருக்கம் குறைய ஆரம்பிக்கிறது. முரண்பாடு முட்டை தான் இவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மாநில துணைத் தலைவர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் நீக்கினாரு அப்படின்னு நம்ம செய்திகள்லாம் பார்த்திருப்போம். ஆனா பாஜக இந்த சம்பவத்தை இப்ப தொடங்கல. இதற்கான தொடக்க புள்ளிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி மதுபான கொள்கையில கைது செய்யப்பட்டார் இல்லையா, அப்பவே இந்த தொடக்க புள்ளிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைதான அந்த சமயத்துல ராகவ் சத்தாவை வைத்து பாஜக தன்னுடைய விளையாட்ட ஆரம்பிக்குது. அதாவது இவரை பயன்படுத்தி தற்போது 6 எம்பிக்களை பாஜகவில் இணைத்திருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்தவரை மாநிலங்களவையில பெரும்பான்மையான எம்பிக்கள் இல்ல. இதனால மற்ற கட்சியை சார்ந்தவர்களை தன்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாக அங்க மசோதாவை எளிதாக அமல்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு திட்டமும் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா நம்ம கடந்த சம்பவங்கள்ல உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா, இதற்காகத்தான் இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு நமக்கு இதற்கான ஒரு புரிதல் ஏற்படும். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைதாகி சிறையிலிருந்து வெளிவந்த போது ராகவ் சத்தா அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை போயிட்டு பார்க்கவே இல்லை. அந்த சமயத்துல அவர் இங்க இல்லவே இல்லை, லண்டனுக்கு போயிட்டாரு. ஒருவேளை இதெல்லாம் பிற்காலத்துல நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவர் போய் சந்திக்கலையா அப்படின்னு நமக்கு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம மாநிலங்களவையில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எதிராக அனைத்து எம்பிகளும் கையெழுத்து போட இவர் கையெழுத்தே போடவே இல்லை, பின்வாங்கிட்டாரு. இதுவும் நமக்கு ஒரு கேள்வியா எழுந்திருக்கிறது. தலைமைக்கும் தனக்குமான முரண்பாடு அதிகரிக்கிறதுனால கடந்த 24ஆம் தேதி பிரஸ் மீட்ல தான் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலக போவதாகவும் தன்னுடன் ஒரு 6 எம்பிக்கள் அந்த கட்சியிலிருந்து விலக போவதாகவும் அறிவித்திருந்தாரு. அப்ப குறிப்பா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இந்த கட்சிக்காக என்னுடைய இளமை காலமான 15 வருடங்களை செலவழிச்சிருக்கேன். என்னுடைய வேர்வையும் ரத்தமும் கொண்டு இந்த கட்சியை நான் உருவாக்கினேன். ஆனா இப்ப இந்த கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து வேறுபட்டு இருக்கு. மதிப்பீடுகள் மற்றும் அடிப்படை நெறிகளிலிருந்து தவறி இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு விமர்சனம் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கட்சி நாட்டு மக்களுக்காக பணியாற்றல, தனிநபர் நலனுக்காகத்தான் இந்த கட்சி செயல்படுது அப்படின்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு.
அடுத்து இந்த கட்சியின் முக்கிய எம்பியான அசோக் மிட்டல் அவர்களுடைய வணிக நிறுவனங்கள்ல கடந்த 15ஆம் தேதி அமலாக்கத்துறை ஒரு சோதனை நடத்தியிருந்தாங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் இவர் இப்ப பாஜகவில் இணைந்திருக்கிறாரோ, இந்த கட்சி வந்து அதாவது பாஜக இவரை அச்சுறுத்தல் செய்திருக்கிறதோ அப்படின்னும் சில பேர் வந்து விமர்சனங்களை கேள்வி கணைகளை முன்வைக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சியினரோ பாஜக ஆபரேஷன் தாமரையை செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த 7 எம்பிக்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு மாநிலங்களவையில மொத்தமாக 10 எம்பிக்கள் தான் இருந்தாங்க. அதுல 7 பேர் இப்ப பாஜகவில் போய் இணைந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய நீட்சியாக இப்போ பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. ஒருவேளை 40 எம்எல்ஏக்களை இதே போல பாஜக ஆள் தூக்கி அங்க வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலைகளை செய்யுமோ அப்படின்னும் சில பேர் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியாக வந்து பார்க்கப்பட்டது. இதனுடைய செயல்பாடுகள் குறித்து எல்லாருமே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் பார்த்தாங்க. மற்ற கட்சியினர் வந்து ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து பயந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியில பழம்பெரும் கட்சியான காங்கிரஸ அதாவது 15 வருடமாக டெல்லியை தன்னோட கைக்குள்ள வச்சிருந்த காங்கிரஸை வீழ்த்தி புதிதாக வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைச்சது பெரும் வியப்பாக இப்ப பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்ப வந்து கரையை தொடங்கி இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனா இதற்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய செயல்பாடு முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்சியில அடிமட்ட தொண்டனுக்கு அங்கீகாரமோ இல்ல பதவி பிரமாணமோ வந்து கொடுக்கப்படல. மாற்றாக மற்ற கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கும் மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் தான் உடனடியாக அங்கீகாரமும் பதவிகளையும் கொடுத்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இதுவே வந்து அவருடைய முழு முதல் தவறாக கூட இருக்கலாம். ஆம் ஆத்மி கட்சி வளர முடியாத ஒரு சூழலுக்கு மாறினதும் இதனால கூட இருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இப்ப எல்லாருடைய பார்வையும் பஞ்சாப் பக்கம் தான் திரும்பி இருக்கு. பஞ்சாப்ல ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா அப்படின்னு பல கேள்விகள் வந்து எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.